தி டாலர்ஸ் டிப்பிங் பாயிண்ட். அது எப்படி 80 வருஷமா இருக்கிற ஒரு சிஸ்டம் டாலர் இமீடியட்டா எப்படி கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்கதான் நீங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். இதுதான் நெட்வொர்க் எஃபெக்ட். ஒரு நெட்வொர்க் எப்போ பவர்ஃபுல்லா இருக்கும்? அந்த நெட்வொர்க்ல எல்லாரும் ஆக்டிவா பவர்ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகிறப்போ, அந்த நெட்வொர்க்ல அதிகப்படியான மக்கள் சேரும்போது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒருத்தட்ட மட்டும் டெலிஃபோன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? அதே நேரத்தில் ஒரு 100 கோடி பேர் டெலிஃபோனை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு முக்கியமான ஒரு பொருளா மாறுது. டாலர் இத்தனை வருஷமா ராஜாவா இருந்ததற்கு காரணம் அது ஒரு டெக்னாலஜி கிடையாது. டாலரை எல்லாரும் யூஸ் பண்றாங்கிறதுனால தான். எல்லாரும் யூஸ் பண்றாங்கிறதுனால நம்மளும் யூஸ் பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு கம்பல்ஷன், ஒரு கட்டாயத்துல தான் எல்லாரும் இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். உங்கள எத்தனை பேருக்கு மை ஸ்பேஸ் அப்படிங்கிற சோசியல் மீடியா இருந்துச்சுங்கிறது தெரியல. ஒரு காலத்துல சோசியல் மீடியாவோட கிங்கே மை ஸ்பேஸ் தான். ஒன்ஸ் ஃபேஸ்புக் என்டர் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்டை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. மை ஸ்பேஸ்ல இருக்கிற ஆடியன்ஸ் பூரா ஃபேஸ்புக் வர ஆரம்பிச்சாங்க. மை ஸ்பேஸ்க்கு டிப்பிங் பாயிண்ட் வந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல மொத்த நெட்வொர்க்கும் காலியாகி ஃபேஸ்புக்கு வந்துட்டாங்க எல்லாரும். டாலருக்கு இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. மொத்த வர்த்தகத்துல 15% டாலருக்கு வெளியே தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இது எப்போ 30 to 40% மாறுதோ அப்ப டாலருக்கு டிப்பிங் பாயிண்ட். இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் நெட்வொர்க் எஃபெக்ட். இது ஸ்டார்ட் ஆகிறப்போ சின்ன லெவல்ல ஸ்டார்ட் ஆகும், முடியிறப்போ சுனாமி மாதிரி இருக்கும். அந்த சுனாமி வந்துட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட்டா பிரிக்ஸ் பேக்கு மாறணுங்கிறது தான் நோக்கம். தி 2025 to 30 ரோட்